எங்க அப்பா இதெல்லாம் உங்களுக்காக தயார் பண்ணது. குடலு, தலைக்கறி, நெஞ்சுக்கறி, மூளை இதெல்லாம் ஸ்பீடா உள்ள போனுக்கிறதுக்காகத்தான் கோட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏ குதிரைமுத்து, என் மேல நீ எவ்வளவு பிரியம் வச்சிருக்கிற. எங்க அப்பா அம்மா கூட இவ்வளவு பிரியம் வச்சு இதெல்லாம் சமைச்சு போட்டதுலடா குதிரைமுத்து. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுறேன் சாப்பிடுங்க. இந்த கறியாரு சாப்பிடுங்க. இந்தாங்க பிராண்டி பிராண்டி. ஐயோ 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 ஆச்சிமுத்து கந்தசாமி ஓடியாங்க. ஐயோ 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 பாருங்க இங்க பாத்தியா யாருன்னு தெரியுதாயா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அருவி கிட்டோட நம்ம லட்சுமிடா. நம்ம சிங்கர மக லட்சுமியா? ஐயோ நான் ஆசையோட வளர்த்தனே அந்த லட்சுமிடா. தினசரி மாங்குயிலே பூங்குலேன்னு பாடுமே அந்த லட்சுமிடா. நான் வெளியில போயிட்டு வரதுக்குள்ள இந்த ஆளு ஆட்டை அடிச்சு குழம்பு வச்சுட்டாங்க. இது மரியாதை இல்ல, அடிக்க கூடாது. உங்க ஊர்ல பஞ்சாயத்து ஒண்ணு இருக்குல்ல? வாங்க போலாம். வேணா அடிச்சுங்க. நீ பேசாம இருக்க. பஞ்சாயத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல, பஞ்சாயத்தை கூட்டத்துக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம். நீ இந்த ஆளை கூட்டிட்டு வா. இது நியாயம். என்ன அடிக்காம போறாங்க? அண்ணே இருங்கண்ணே, எங்கடி பம்புற? ஏண்டா என்ன வச்சு நீ பணம் பறிக்கத்தானே இந்த திட்டம் போட்ட? இல்ல. டேய் அது ஆமா கேட்டியல்ல, உனக்கு பணம் தானே வேணும். பஞ்சாயத்துல நீ 2000 ரூபாய் கேடு. அது எப்படிங்க? இந்த ஆடு எவ்வளோடா போறோம்? 500 ரூபாய். நீ 2000 ரூபாய் கேடு. கொடுப்பீங்களா? கொடுத்தா போச்சு. ஆனா ஒண்ணு, நான் பஞ்சாயத்துக்கு வரும்போது இப்படி வர முடியாது. ஏன்? நான் வெளியூர்காரன், என்ன அன்னக்காவடின்னு நினைச்சுக்குவாங்க. நீ உள்ளூர்காரன், அதனால இந்த பட்டு சட்டை, பட்டு வேட்டி, செயின், மோதிரம் இதெல்லாம் என்கிட்ட கட்டி கொடு. கொண்டு ஓடவா? என்னடா குதிரைமுத்து, உன்னை நான் ஏமாத்திட்டு இந்த ஊரை விட்டு ஓடிட முடியுமா? நீ ஹோட்டல்ல இருந்து கறி வாங்கிட்டு வந்து போட்டுட்டு நான் ஆட்டு அடிச்சு தின்னுட்டான்னு சொன்னவன். நீ சரியான மூலக்காரன், நீ சரியான அறிவாளி. போட்டுக்கங்க. பஞ்சாயத்து முடிஞ்ச உடனே பத்திரமா என்கிட்ட கழட்டி கொடுத்துடணும். அப்பவே கழட்டு. 2000 ரூபாய் உடனே கொடுத்துடணும். இந்த வேட்டி அவரு. ஐயோ சட்டி போடல. நீ எப்படா சட்டி போட்ட? அவருடா. நான் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன். நான் அடிச்சு சாப்பிட்டது ஏன் ஆடு. பாருங்க, கரண்ட் பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. நான் ஒண்ணு பெரண்டெல்லாம் பேசுறடா, நேரா நின்னுட்டு தான் பேசுறேன். நான் அடிச்சு சாப்பிட்டது ஏன் ஆடு. நீங்க தானே ரூபாய் ஒத்துக்கிட்டீங்க. இது என்ன அது பம்பா இருக்கு? ஏன் ஆட்டு அடிச்சு நான் சாப்பிட்டதுக்கு இவருக்கு 2000 ரூபாய் கொடுக்குறது. அவங்கள்ட்ட பேசாதீங்க, எதா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசுங்க. அட மடையா, கண்ணென்ன புடலியா இருக்கு? நேருக்கு நேரா தாண்ட நின்று பேசுறேன். நான் என்ன கோணையா நின்று பேசுறேன்? ஐயோ தலைவர், அது யாரு? போது நிறுத்துங்க. நீ ஓ ஆடுங்கிற, நீ ஓ ஆடுங்கிற. யாரு ஆடுங்கிறது பஞ்சாயத்துல தெரிஞ்சு ஆகணும். ஐயா அவன் கிறுக்கு பையங்க, அவன் அப்படித்தாங்க சொல்லுவான். இப்ப பாருங்க, இந்த மோதிரத்தை அவனதும்பா. பின்ன என்னது இல்லையா? பாத்தீங்களா, விரல் என்னது மோதிரம் என்னது அவனதுங்கிறான். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க, இந்த செயின் அவனதும்பா. பின்ன என்னது இல்லையா? பாத்தீங்களா, செயின் அவனது ஐயா. அட இதை விடுங்க ஐயா, இந்த வேட்டி சட்டையும் கூட அவனதும்பா ஐயா. ஐயோ என்னதாங்க 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 கிறுக்குனா இல்லையா? இவன் என்ன சொல்றான், இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் ஒரு நரச்ச மண்டைய, அவனுக்கு வேலை இல்ல, இந்த ஊர் ஜனங்கள்லாம் கேனையினுங்க, அவனுக்கு நம்ம ஒரு ஜிலுக்கு ஜிலுக்கு காட்டுவோம் அப்படின்னு சொல்றானுங்கன்னா. ஏண்டா எங்க பஞ்சாயத்து தலைவரையா கேனையா கிறுக்கன்னு சொன்ன? அவன் நம்ம தலைவரை குறை சொல்ல பாத்துட்டு சும்மா இருக்கீங்க, வேலையை காட்டுங்கடா.